नित्यानन्दकरी वराभयकरी सौन्दर्य। ஹலோ, குட் மார்னிங் வீவர்ஸ். நம்ம இப்போ ஜலதீபம் எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். ஜலதீபம் எப்படி ஏற்றி வைக்கிறது, ஜலதீபம் நம்ம வீட்டில் எப்படி ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜலதீபத்தினால என்ன பெனிஃபிட்னா, ஜலதீபம் குபேரருக்கு மிகவும் பிடித்தது. நம்ம ஹாலில் நம்ம ஜலதீபம் ஏற்றி வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது வீவர்ஸ். நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை எடுத்துகிட்டு வரும். பார்க்கலாம் இந்த ஜலதீபத்துக்கு என்னென்ன ஜலதீபம் ஏற்றுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை. இது நான் கண்ணாடி பவுல், அழகாக ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கண்ணாடி பவுல் வேணும். அப்புறம் தண்ணி, ஒரு சொம்பில் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய், நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ சாமிக்கு அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கப்புறம் மேட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் காட்டன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். பவுலில் 3/4 அளவு தண்ணி நல்லா விட்டுக்கலாம் வீவர்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். அந்த பவுலுக்கு மேலே எண்ணெய் இது விட்டுக்கலாம் பாருங்கள். அது ஒரு நல்லா ஒரு கார்னராக பார்த்து இப்படி விடுங்க எண்ணெய். அப்போ அது மேலே அப்படியே அந்த எண்ணெய் வந்து தேங்கும் வீவர்ஸ். பாருங்கள், மேலே வந்து 1 இன்ச்சுக்கு எண்ணெய் இருக்கும். அப்போ நம்ம இந்த பஞ்சு எடுத்துக்கலாம். பஞ்சு எடுத்து இது நல்லா இப்படி பண்ணி பாருங்கள், பண்ணி இப்படி நல்லா இப்படி ஒரு சின்ன ஒரு ஒரு ட்விஸ்ட் மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிக்கிட்டு பாருங்கள், இது மாதிரி இருந்தால் போதும். இது நல்லா 1 டே ஃபுல்லாக எரியும் வீவர்ஸ். இந்த விளக்கு நல்லா நல்ல ஒரு இது இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும் தண்ணியிலேயே. இந்த நம்ம விளக்கு அந்த தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அப்போ அதில் நிறையா ஸ்டோன் போடுவாங்க. ஒருத்தர் ஸ்டோனு, ஃப்ளவரு, நம்மளுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அது போடலாம். பஸ் பாருங்கள், இப்படி இங்கே பிடிச்சிக்கணும் கொஞ்சம் நேரம் நடுவில் விட்டு. இந்த பஞ்சு வந்து அந்த எண்ணெயில் நனைகிற வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கணும். நம்ம நனைஞ்சிரும். பாருங்கள், நல்லா நனைஞ்சி ஊறி வருது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. சும்மா இந்த ஒரு மேட்சஸ் எடுத்து பாருங்கள், அழகாக பொறுமையாக இதை இப்படி ஏற்றணும் பஸ். பாருங்கள் விவர்ஸ், இப்போ விளக்கு நல்லா எரியுது, உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரையும் நம்மளுக்கு தண்ணி இருக்குது. தண்ணி அதுக்கு மேலே ஒரு சின்ன லேயர் தான் அந்த நம்ம ஊற்றிருக்கிற ஒரு 2 ஸ்பூன் நம்ம குழம்பு தண்ணியில் ஒரு 1/2 கரண்டி தான் எண்ணெய் ஊற்றினேன். ஃபுல்லு தண்ணி தான். இன்னும் நல்லா நிதானமாக எரியும். வீட்டில் ஹாலில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விவர்ஸ்.